ஹாய்ங்க. மதியம் 1 மணி நேரம் ரெஸ்ட்டு கிடைக்காதா? சொப்பாடா கொஞ்ச நேரம் உட்காரலாமா? ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்காதா? அப்படி நினச்ச காலமும் உண்டுங்க. ஆனால் இப்போது சும்மாவே ரெஸ்ட்டுன்னு ரெஸ்ட்லேயே இருக்கவே முடியலையே, ஏதாவது ஒரு வேலை செய்யலாமா அப்படின்னு நினைக்க தோணுது. காலம் அப்பப்போ மாறிக்கிட்டே போயிட்டுருக்குல்லங்க. நம்ம கேட்குறது தான் யூனிவர்ஸ் கொடுக்கும் போல இருக்குது. இன்றைக்கி எனக்கு பொழுது போகலைன்னு நான் என்ன வேலை பார்த்தேன்னா, ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு வந்துட்டேங்க. என்னை சுற்றி இப்போ யாரை பார்த்தாலும் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி, நம்மளும் இன்றைக்கி அந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேங்க. ஒரு ரோஸ்மெரி செடி வாங்கி 1 வருஷம் ஆகுதுங்க. அதை நான் மறந்தே போயிட்டேன். அந்த செடி எப்படி வச்சனோ அப்படியே தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி அந்த இலையெல்லாம் வச்சு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு டிசைட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக தாங்க எண்ணெய் காய்ச்சிருந்தேன். கருவேப்பிலை, மருதாணி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், செம்பருத்தி பூவோட இதழ், அப்புறம் ரோஸ்மெரி அந்த இலைகள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் கருஞ்சீரகம், இதெல்லாம் எண்ணெய் லைட்டாக சூடானோடனே போட்டுட்டேன். இரும்பு கடாயில் தான் நான் எண்ணெய் காய்ச்சினேங்க. எண்ணெய் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகுங்க. எண்ணெய் சிம்லேயே தான் வச்சு நம்ம எண்ணெய் காய்ச்சணும். கீழாநெல்லி வேர், கத்தாழை இதெல்லாம் போட்டோன்னா ஹேர் க்ரோத் இன்னுமே நல்லா இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் போடும்போது சளி பிடிக்கும். உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வர்றது மழை காலம் அப்படிங்கிறனால நிறைய பேத்துக்கு இது செட் ஆகாது. அதனால நான் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.